என்னை நானும் வெறுத்தேனே, வெகு தூரம் சென்று மறைந்தேனே. ஓரறையை திறந்தாய் என் இதயத்தில் தானே, வாழ்வில் நிகழ கனவை போல அறையை திறந்து வந்தாயே. சுவாசம் போலே கண்டேனே மேஜிக் ஷோ, இந்த இதயத்தில் வசிக்கின்றாய், இந்த பாரங்களை குறைக்கின்றாய். உன்னை என் உயிர் போல காப்பேன் மேஜிக் ஷோ. So show me, I'll show you. 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 Magic show. Hi Chalakdis, annyeonghaseyo. நான் உங்கள் மேகு. Welcome to BTS Fanfics Tamil. Hey my dears, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னை மாற்றும் காதலே சீசன் 2 பார்ட் 27 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 27 பார்க்கறதுக்கு முன்னாடி 26, அதுக்கு முன்னாடி நேற்று ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். என்னென்னா, நேற்று வந்து ஸ்டோரி எழுதும்போதே முந்தா நேற்று போட்ட நம்ஜூன் வீடியோஸுக்கான வியூவை பார்த்துட்டு, ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து ஒரு 6 months பிஃபோர் அப்போது ஒரு 500 அந்த மாதிரி இருந்தப்போ நினப்பேன், சரி ஓகே மற்ற சில சேனல்ஸும் அந்த மாதிரி இருந்துச்சா, என் கூட சேர்ந்துட்டு ஒரு 2-3 சேனல்ஸ்லாம் நான் பார்ப்பேன். உள்ள போயிட்டு பார்த்தா ஒரு 1000-2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருப்பாங்க. பட் ஆனால் வியூஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 3000 பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு அவங்க போட்டு ஒரு நாள் ஆகுதுன்னா அப்போயே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 500-600 வியூஸ் அந்த மாதிரி போயிடும். இப்போ அந்த சேனல்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. எப்படியோ வந்து இது பண்ணி செஞ்சு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அது வந்து வேறு விஷயம், விடுங்க. பட் அப்போல்லாம் நான் நினப்பேன், சரி நமக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடுச்சுன்னா நமக்கும் வியூஸ் கூடும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். லைக் இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் அவங்கள மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 வியூஸாவது வரும். எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, இதில் வந்து என்னத்தெல்லாம் பெருசாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இருந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், அடேங்கப்பா நம்மளுடைய ஒர்க்கை ஒரு பார்க்குறாங்கடா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதான் அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் 800-850 வந்தாச்சு. இன்னமும் ஒரு மணி நேரத்துக்கு 24 வியூஸ், 20 வியூஸ், 12 வியூஸ், சிலப்பெல்லாம் 1 மணி நேரம் இருக்கும். பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா 1000 வியூஸ், 800 வியூஸ். பொறாமல் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. பட் ஆனால் த ரீசன் எனக்கு அது என்னன்னே எனக்கு புரியல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், என்ன ஏது எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. நான் பண்ணுற மிஸ்டேக்கு கொஞ்சம் வந்து இதுதான் மக்களே. நேற்று உட்காந்து தெரியாதனமாக லூசுத்தனமாக என்ன பண்ணிட்டேன், கதை எழுதும்போது கோவத்தில் என்னென்னவோ நான் பாட்டுக்கு எழுதி வச்சுருக்கேன். நான் பாட்டுக்கு பேசி புலம்பி தள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் பேசினா என்ன யாரா இவ பைத்தியக்காரி அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் தயவு செஞ்சு இப்போ நான் வந்து பேசுகிறத கேட்டுட்டு அக்கா ஒரு நாள் நம்மளும் பெரிய லெவலுக்கு போவோம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. சத்தியமாக செம்ம காண்டில் இருக்கேன். அதனால் இப்போ நான் புலம்புறத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம தங்க கட்டீஸ் செல்ல குட்டீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த லைக் இது வந்து நான் நிறையா இதில் கேட்டுகிட்டே இருக்கேன். லைக் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த லைக் பொத்தானை வந்து லைக் பட்டனை வந்து ஒரு தட்டி விடுங்க. தட்டி விட்டிங்கன்னா இந்த யூடியூப் தாய்லாந்துக்காரன் நிறையா பேருக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவானா வீடியோவை. ஓகேயா, இப்போ நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து போடுறாங்கப்பா பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க, அது புரியுது. அந்த ஒரு லைக்கை போட்டிங்கன்னா அது தானாக வந்து போய் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ராவாக போய் சேரும். அதுக்காக தான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிச்சை எடுக்கிறேன்னு கூட நினச்சிக்கோங்க, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஓகேயா. அண்டு
எனக்கும் வந்து நேரம் கிடைக்கல கொஞ்சம் இது எடிட் பண்ணும்போதும் அப்படியே ஜிமினோட ஃபோட்டோ அப்படியே அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோலாம் போடலாம். பட் அதுக்கும் வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஐ வாஸ் பிளானிங் லைக் இந்த இன்ட்ரோ எப்படி ஆட் ஆச்சோ அது மாதிரி அதுவும் வந்து ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமினோட எஃப்எஃப் வந்துட்டு கொஞ்சம் அது டக்குன்னு லைக் எப்படி சொல்லுது, ரொம்ப டைலாக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கதை மாதிரி சொல்லிடுறேன். ஓகேயா? ஆனால் எழுதி வச்சுருக்கேன் டைலாக் அது இதுன்னு, நல்லா தான் இருக்கும். அழுதுகிட்டேலாம் எழுதினேன். சரி ஓகே பார்க்கலாம். ஓகேடா செலகுட்டீஸ். லாஸ்ட்டாக வந்து அண்டு இன்னொரு சேனல், நம்ம தமிழ் கேபாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அதுக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் அது பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டுமே. அதுலேயும் வந்து கண்டிப்பாக கண்டென்ட்ஸ் போடுவேன். இது எப்படி சொல்கிறது, ஒரு 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 மோட்டிவேஷனே இல்லை. ஒரு பண்ணலாம் அப்படின்னு நினச்சா ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு பண்ணாமல் அப்படியே அந்த ஒரு பரபரப்பு வரும்ல, அடுத்த நாள் வந்துட்டு நம்ம பசங்க கேட்பாங்கப்பா, ஸ்டோரி போடலான்னா நம்மளை தேடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு இருக்கும்ல, அது இல்லை. ஏன்னு தான் தெரில. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், சேனல் முழுக்க முழுக்க மக்னேலைன் சேனலாக மாற போகிறது உறுதி. சூன். ஒன்லி ஒன் ஷாட், ஒன்லி மக்னேலைன். 3 ஷாட்லாம் போச்சுன்னா செருப்பை கழட்டி நெத்தி மேலேயே அடிச்சுட்டு 1 ஷாட் வேறு லெவலுக்கு அப்படியே வந்து 18+, 21+ஆக இறக்குறோம். மேபி இன்னும் ஒரு 2 மந்த் அந்த மாதிரி. ஏன்னா அதுங்களையும் என் மைண்டில் இருக்க இந்த குப்பை கதைகள்லாம் நான் வந்து போட்டுடுறேன் ஓகேயா? ஆமாம், குப்பை கதைகள் தான். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் காமம் இல்லாத காதல் வந்து இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஓகே. ஸோ 7 நிமிஷம் ஆயிடுச்சு, வேலைங்கின்னு வாழ்க்கை. சரி வாங்க, லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருந்தோம், எதில் முடித்தோன்றதே மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல இடைமாற்றும் காதலை பார்த்து. பேசாமல் இன்னொரு இதுவை போட்டு, லைவை போட்டு மொத்தமாக ஸ்டோரியை வந்துட்டு உங்களுக்கு வந்து கதை சொல்கிற மாதிரி, குழந்தைங்கள மடியில் படுக்க வச்சுட்டு தாளாட்ட பாடுற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு நான் பார்த்து ட்விஸ்ட்டு டேர்னு மயிறு மாட்டேன். ஐயோ இடியட், கேட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஓகே, என்ன நினச்சோம்? ஆமாம், ஐயோ சரி ஓகே. நம்ம யூனா வந்துட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே போகிறாளா, அவளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்போ வந்துட்டு இதுலையா முடித்தோம்? இல்லை, இதுலேயும் முடித்தோம். இருங்க வரேன். போன பார்ட்டில் தான் ஆன்ட்டி அங்கிளை கொன்னனா? ஓகே, அப்படியே வந்து யூனா அந்த சோகத்தில் மூழ்கி இருக்காளா. ஜிமின் அப்படியே யூனா வந்து பாவமாக பார்த்துட்டு அப்படியே கிட்ட போயிட்டு அவள் கையை ஹோல்ட் பண்ண யூனா அவனை ஹக் பண்ணிவிட்டு அழறா. அந்த வேதனை தாங்காமல், ஆன்ட்டி அங்கிள் பிரிஞ்சு போனது தாங்காமல் ஜிமினும் சாரிடின்னு சொல்ல ஐம் சாரின்னு சொல்லிட்டு அழறா யூனா. அப்படியே இப்போது அகெயின் ஜிமின் அப்படியே நார்மலாக யூனாட்ட பேச ஆரம்பிக்க, அவளை வந்து புரிஞ்சுக்க அப்படியே வந்து 1 மந்த் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டில் யூனா கம்பெனி அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க. யூனா ஸ்டில் ஜியாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜிமின் வந்து அதை பற்றி எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஜியாவுக்கு வந்து எனக்கு ஜியா போதும்னு சொல்லி அவன் மைண்டு செட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க, ஜிமினும் சேர்ந்து யூனாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். பிஸ்னஸ் வந்து ஓவர் கம் பண்ணி வர. ஒரு நாள் யூனா அப்படியே வீட்டுக்கு வர, ஜியாவை வந்து பார்த்துக்க ஒரு வந்து மெய்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஜிமின் வந்து ஆஃபீஸ் விட்டு வர வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மெய்டு வந்துட்டு யூனா அப்படியே வராளா உள்ள, யூனா மேம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து கூப்பிட, அவள் என்ன அப்படின்னு சொல்லி யூனாவும் கேட்குறா. ஆக்சுவலி ஜியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஒரு 2 to 3 டேஸாக. நம்ம ஜிமினும் வந்து மெடிசன் அது இதுன்னு சொல்லி, சரி ஓகே ரொம்ப இதுவாச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மெய்ட் கிட்ட சொல்லியிருப்பார். இது அடிக்கடி ஜியாவுக்கு வர பிரச்சனை. ஓகேயா? ஸோ அதனால் வந்துட்டு யூனா கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்படி வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஜிமின் சார் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணால் எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு
யூனா வந்துட்டு போய் பார்க்க போகிறா. போயிட்டு அந்த மெய்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டே பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் ஜியாவும் இருப்பாள். ஜியாவை போய் யூனா பார்க்க போக பார்த்தா குழந்தைய வந்து தூக்க ரொம்ப வந்து சுடுது. அப்படியே உடம்பு அப்படியே ரொம்ப அவருக்கு ஃபீவர் இருக்கு. நம்ம யூனாவும் வந்துட்டு என்னென்னா மைண்டுக்குள்ளே அப்படியே வந்து ஜிமினை பிடிச்சி திட்டுறா. என்னென்னா குழந்தைய வந்து வளர்க்குறதுக்காக அடாப்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, ஒழுங்காக வந்து வளர்க்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி மக்களே, இந்த பைத்தியக்கார கேரக்டரை நானே எழுதிட்டு நானே இதுக்கு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேறு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதான் பெரிய இதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து முடிவில் இருக்கேன். எதையும் வந்து கட் பண்ணுறதெல்லாம் இல்லை. என் மனசார இந்த எப்பப்போ எழுதிட்டு யூனா கேரக்டர் டிப்ரெஷனில் இருக்கோ இல்லையோ, இந்த கேரக்டருக்கு கதை எழுதும்போது இந்த அழுகாட்சி சீனுக்கெலாம் நான் தான் டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டுருக்கேன். எப்பா சாமி, இனிமேல் வந்து யூனா மாதிரி ஒரு கேரக்டர் வைக்கவே கூடாது கதையிலன்னு முடிவு பண்ணிட்டேன் மக்களே. அது எப்படி ஒரு அம்மா இப்படி இருக்க முடியும்? ஒருவேளை எனக்கு நான் எதுவும் மல்டிபிள்ஸ் அந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டி டிஸார்டரால் பாதிக்கப்பட்டேன்னா என்னன்னு தெரியல. நானே எழுதிட்டு நானே வந்து நானே திட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டுப்பாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு பேர் வந்து புலம்பல் வீடியோ. ஓகே, வாங்க கதையை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து அப்படியே யூனா அவளே நினச்சிக்கிறாளா, ஜிமின் வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளர்க்குறது மட்டும் வந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, ஒழுங்காக பிள்ளையே வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி யூனா நினைக்க, ஓகே சரின்னு சொல்லி குழந்தை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கவும் சரின்னு அந்த மேடையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம யூனாவை பார்க்குறதுக்காக ஜிமினோட மாம் வர, அப்போ தான் வந்து பார்த்துட்டு யூனா ஜிமினோட மாம் வந்து பேச மாட்டாங்க இல்லையா, ஜிமினும் வந்து குழந்தைய காட்ட மாட்டாங்களா, அதனால் சரின்னு சொல்லி நம்ம யூனா என்ன பண்ணுறா, ஆன்ட்டி வாங்க என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், குழந்தைய பிடிச்சிக்கோங்க, நான் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ மேடும் வந்து கூட போகிறாங்க. என்ன அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜியா வந்து அட்மிட் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். வந்துட்டு இல்லையே ஏதோ ஒன்று எழுதுனேனே, ஏதோ எழுதியிருக்கேன், என்னன்னா ஆன்ட்டி இந்தாங்க பிடிங்க, நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை அப்படியே கையில் கொடுத்துட்டு அவங்க யூனா போயிட்டு கார் எடுக்க போகிறாரா, அப்படியே வந்து ஜிமின் மாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் வாங்க ஜியாவை ரொம்ப நாள் கழித்து அப்படியே அவள் உடம்பு சூடை வந்து உணர்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லி அந்த மெய்ட்டை கேட்க, 2 நாளாக வந்து ஜுரமா மெடிசன் கொடுத்தோம் சரியாகலை, பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல, யூனா கார் எடுத்துகிட்டு வரா, ஆன்ட்டி ஏறுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிடான்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. அவங்க அப்படியே ஜியாவை வந்து அணைச்சிக்கிட்டு எப்படி கொதிக்குது பிள்ளைக்கு, ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களும் நினச்சிட்டு ஜியாமா இங்கே பாரு, பாட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே அவளை அகைன் வந்து ஹக் பண்ணிவிட்டு, முறை இவளை பார்க்குறப்போ இப்படி தான் இருந்தா, கண்ணு கூட வந்து சரியாக திறக்காத உன்னை வந்து நாங்கள் தப்பாக பேசிட்டோம், அதனால் இப்போ வந்து பார்க்க முடியாமல் வந்து இப்போ வந்து பார்க்க மாட்டியா பாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணு முழிச்சு பாருடா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே அப்படியே ஜியாட்ட வந்து பேசிட்டு வர, பாவம் குழந்தை நல்லா கோல்டில் வந்துட்டு மூச்சு விட வந்து அப்படியே சிரமப்படுறா. யூனா கேட்டுட்டு வரா. நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு சேர பாப்பாவை தூக்கிட்டு யூனா போக அங்கே வந்து பீடியாட்ரிஷியன்ட்ட வந்து கொண்டு போயிட்டு பாப்பாவை காட்டுறாங்க. அவங்க யூனா வந்துட்டு பார்த்துட்டு அவங்க நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் இந்தாங்க குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அவங்க வந்துட்டு ஜியாவை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஜிமினும் வரான். என்னாச்சு ஜியான்னு சொல்லி அவள் பெட்டில் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே படுத்திருக்காளா. ஜிமின் ஓடி வந்துட்டு ஜியாவை பார்க்குறான். ஜிமின் வாய்ஸ் கேட்டதும் கண் முழிக்கிறா பாப்பா மெதுவாக. ஜிமினும் என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்க, டாக்டர் வந்துட்டு இப்போ அவள் ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாகிடுவா, நான் ஆல்ரெடி போன தடவை உடம்பு சரியில்லாமல் போனப்போவே சொன்னேன், குழந்தைக்கு வந்து குறிப்பிட்ட காலம் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. தான் வந்து யூனா வந்து கோமாவில் இருந்தா, இப்போ வந்து அவள் தான் சரியாயிட்டால, அவளை ஃபீட் பண்ண சொல்லாமே அப்படின்னு சொல்ல, ஏன் வந்து இன்னும் ஃபார்முலா பவுட்ரு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின் இல்லை யூனாக்கு வந்து அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான். அவளுக்கு வந்து குழந்தைனா தான் சொன்னனே, அந்த பிரச்சனை வேறு இருக்குது, அவள் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல குழந்தை அப்படின்னு சொல்லி அவள் ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்க, சரி பட் வந்து இப்போ எல்லாம் சரியாகிடுச்சுல, அவட்ட பேசி பாருங்க அப்படின்னா, இல்லை டாக்டர் அப்படிங்கிறான் ஜிமின்னு.
என்ன சொல்கிறீங்க, இன்னும் எதுவும் சரியாகலை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, இல்லை இல்லை அவள் தானே வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்ல, ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஏதோ அவள் கூட்டிகிட்டு வந்தாள் அப்படின்னு. மெய்டும் பக்கத்தில், ஆமாம் சார், நானும் வந்து நான் வந்து யூனா மேம்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஜிமின் சார் வந்து எப்போ வருவான்னு தெரில, வர வர வந்து வச்சுருந்தா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் யூனா மேம், அதான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மெய்டு வந்து சொல்ல, யூனா அந்த நேரம் வந்து உள்ளே வரா. ஜிமின் அம்மாவும் வராங்க. யூனா வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜிமின் பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் அவன் மாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஜிமின் கோவப்படுறான். யூனா பார்க்குறா. வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக, ஜிமின் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யூனா மைண்டில் இதுலேயே வந்து தெரில, இது வந்து என் குழந்தை இல்லை, இருந்திருந்தா நீ வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் மைண்டில் நினச்சிட்டு, யூனாவும் என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக இது வந்து என்னோடய குழந்தை இல்லை, அடாப்டட் குழந்தைன்னு சொன்னால் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவளை அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு இப்போ வந்து பொய் மேலே பொய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யூனா நினச்சிட்டு, என் மீனாவோட இடத்துல வச்சு அந்த பிள்ளைய வந்து நான் வளர்க்க போகிறேன். ஆனால் ஏன் வந்து பொய் சொல்கிறீங்கன்னு அவள் அப்படியே ஜிமினை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக லுக் விட்டுட்டு பார்க்க, டாக்டர் யூனாட்ட, இங்கே பாரு யூனா, நீ இன்னும் வந்து குழந்தைய அக்செப்ட் பண்ணலன்னு வந்து சொன்னாங்க. டேயுங்கும் ஜிமினும் போன தடவை குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வரும்போதே நான் சொன்னேன், மதர் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீ வந்து கோமாவில் இருக்க, ஆல்ரெடி வந்து ஹெல்த்து இதுவாக இருப்ப, ஸோ ஹெல்த் கான்ஷியஸ்க்காக அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஜிமின் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல, நாங்கள் ஃபார்முலா பவுடர் வந்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின் தான் வந்துட்டு வேணாம், ஆல்ரெடி அவள் லைஃப்லெஸ்ஸாக இருக்கிறா, அவளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும், குழந்தையோட ஹெல்த்துக்கு முன்னாடி உன் ஹெல்த்தை தான் வந்து அவன் நினச்சி கவலைப்பட்டான், இப்போ தான் நீ சரியாகிட்டல, நீ இனிமேல் ஃபீட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்ல, யூனா அகைன், ஆமாம் அவன் பிள்ளையா இருந்தால் குழந்தை மேலே ஹெல்த் கான்ஷியஸ் வந்திருக்கும், இன்னும் இதுக்கு தான் வந்து சைல்டெல்லாம் அடாப்ட் பண்ண வேணான்னு எங்களுக்கு குழந்தை இல்லாதப்பவே சொன்னேன். சைல்டு அடாப்ட் பண்ணால் ஒழுங்காக வளர்க்கணும், அதோட ஹெல்த்தில் இந்த மாதிரி வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதோட வளர்ப்பில் சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் குழந்தைக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லி, அப்பா இந்த பூ விற்கிறவன் வேறு, ஐயோ கடவுளை, சை. ஜிமின் மேலே வந்துட்டு அவள் கோவப்பட, சொந்த பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி தானே வந்து பார்த்துக்கணும், ஏன் இப்படி வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறா. டாக்டரு வந்து பார்த்துட்டு, என்ன சொல்கிற யூனா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண, நீ ஃபீட் பண்ணு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, யூனா இல்லை ஐம் சாரி, என்னால் அப்படின்னு எனக்கு வந்து அதுக்கான இது இல்லை, மைண்ட் செட் இல்லை அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஜிமின் பார்க்குறான் பாவமாக. அப்படியே வந்துட்டு யூனா வந்து தலையை பிடிச்சிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி டென்ஷனில், சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் ஜிமின், நீ ஆன்ட்டி கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி போயிடுறான் அங்கேருந்து. ஜிமினோட மாம் வந்துட்டு, ஹே யூனா, என்ன நீ என்னை பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அவன் வந்து ஜிமின்கிட்ட பேச மாட்டாங்க இல்லையா, அதனால் அவள் அப்படியே கண்டுக்காமல் போயிடுறா. ஜிமின் மாம் கூப்பிட்டாலும். மெய்டும் ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கூட இருக்காங்க ஜிமின் கூட. ஆனால் வந்துட்டு ஜிமினை, சரி ஓகே நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஜியாவுக்கு ரொம்ப அவள் வீக்காக இருக்கா. இன்கேஸ் யூனா ஜியாவுக்கு வந்து ஃபீட் பண்ணனா அகைன் குழந்தைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன், அந்த ஃபார்முலா பவுடரில் வந்து சில சேஞ்சஸ்ன்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. ஜிமின் மாம் பார்த்துட்டு அலறாங்க, குழந்தைக்கு ஏன் இவ்வளோ மெடிசன் சாப்பிட்ற காலமாக இது, இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஜிமின் பார்க்குறான் டாக்டர்கிட்ட, என் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணாவல்ல டாக்டர், அதான் வந்து இவ்வளோ மெடிசன் அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிச்சிட்டே சொல்ல, அப்படியே என் குழந்தை வந்து ரொம்ப லக்கி இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்க மாம் வந்துட்டு, ஜிமின் மாமி இன்னும் அழறாங்க, குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அட கொடுமையே, என்னத்தை எழுதி வச்சுருக்கேன், இதே மாதிரி தான் வந்துட்டு எங்கோ அவங்க அப்பா அம்மாவை குத்தி காட்டியிருப்பான்ல. சரி ஓகே, இதுவும் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி கோஇன்சிடெண்ட்டாக பரவாயில்ல. எழுதும்போது ஒரு மண்ணும் வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வந்து பழைய விஷயம்லாம் நான் ஞாபகத்துக்கு வருது மக்களே. சரி வாங்க, டேயுக்கு ஞாபகம் இருக்கா, டேயுங்க வந்து அவங்க அப்பா வந்துட்டு இதுவாக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பான். இப்போ ஜிமின்னு, ஓ ஓகே வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவன் அப்படி சொன்னதும் டாக்டரும் ஜிமின் அப்படின்னு சொல்ல, அவன் ஜியாவை தூக்கிட்டு தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு வெளியே போக, அகைன் திரும்பி பார்க்க
பார்க்குறான். அவங்க மாமா அப்படியே அங்கேயே நிற்கிறாங்க. பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க மாமா அப்படியே பின்னாடி போகிறாங்க ஜிமின் கூட. அவனும் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுவான், ஏன் இந்த யூனா வந்து இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு என்னை விட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்க ஜிமின் போகிறான் கார் எடுத்துகிட்டு. பார்த்தா குழந்தைங்க அந்த சீட்டர் இருக்குல்ல, ஷோல்டரில் போட்டு நடந்து போகிறச்ச யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்துட்டு ஜியாவை அப்படியே உட்கார வைக்க பாவம் குழந்தை வந்து அலற, ரொம்ப ஃபீவர் கோல்டுன்னு நம்ம உடம்புக்கே அது பெருங்கஷ்டம். அந்த பேகுக்குள்ளே வந்து குழந்தைய உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணும் அது பாவம், அது வந்து அழுக. அதாவது குழந்தை, அதாவது பேகுக்குள்ளே நம்ம உட்காரது பெருங்கஷ்டம்னு சொல்லலை, நம்ம உடம்பு சரியில்லாமல் சேரில் அந்த மாதிரி உட்காரதே பெருங்கஷ்டம், இதில் குழந்தை அந்த பேக். ஓகே. ஸோ அதனால் அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின்ட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஜிமினா இங்கே கொடு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன், நீ ட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்ல, எங்களால் யாருக்கும் வந்து எந்த கஷ்டமும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின் மாமா அகைன் அண்ட் அகைன் ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணி அவன் பேசுகிற மாதிரி இது பண்ண அவங்களும் ஹர்ட் ஆகிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவன் கேட்டால் வந்து கொடுக்க மாட்டான் ஜியாவன்னு சொல்லிட்டு ஜிமின் கையில் இருந்து அவன் கையை வந்து அப்படியே தட்டி விட்டு, என்னதான் இருந்தாலும் வளர்ந்தாலும் அப்பா அம்மாவுக்கு வந்து புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அவன் வேணான்னு சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவை, நீங்கள் போய் காரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் சொல்ல, ஜியாவை வாங்க போக ஓங்கி வச்சிருவேன், சின்ன வயசில் வாங்காததுக்கெலாம் இப்போ சேர்த்து வாங்க போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. போயிட்டு கார் எடு அப்படின்னு ஜிமினை வந்து சொல்ல, ஜிமின் பார்க்குறான் பேனு, என்னடா அப்படின்னா, சரி போ நானும் என் பேத்தியும் கேபில் போய்க்கிறோம் அப்படின்னு அவங்க கிளம்ப, அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வரான். என்ன அப்படின்னு அவங்க அம்மா மிரட்ட, ஆமாம் நாங்கள் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு தான், மன்னிப்பு கேட்டாச்சு எத்தனையோ தடவை, அதுக்குன்னு தண்டனையும் வந்து நீ கொடுத்துட்ட, டெய்லியும் கொடுத்துட்ருக்க, நீயும் வந்து பேசலை, உன் பொண்டாட்டியை வந்து பேச முடியாமல் படுத்துருக்கா, உன் குழந்தையும் வந்து எங்களை பார்க்க விடலை, எங்கள் பேத்தியை வந்து தூக்க விடலை, செய்யலை, நீ எதுவுமே இது பண்ணல, எங்களுக்கான தண்டனை எல்லாம் நீ கொடுத்துட்ட, இன்னுமும் வந்து எங்களை வந்து பனிஷ் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமினை வந்து அவங்க அம்மா பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜிமினும் மாமாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேபு இது பண்ணுறதுக்காக போக, என்னடா என்ன இன்னும் வந்துட்டு காலில் தான் வந்து நாங்கள் விழலை, வந்து விழுந்துறவா அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து கீழே குனிய போக, சாரிம்மா போதும், சரி வாங்க காரில் ஏறுங்கன்னு சொல்லி ஜிமின் அகைன் வந்து அவங்க கொஞ்சம் சமாதானமாகி அவங்க மாமா அங்கேயே வந்து மறுபடியும் நிற்கிறாங்க. மாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான், லவ் யூ மாம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க மாமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ஓவராக போகக்கூடாது அப்படின்னு ஜிமின் கூட போகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் இவங்க 2 பேரும் வந்து நடக்கிற கூத்தை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே யூனா வந்து கண்ணை தொடச்சிட்டு அவள் கார் எடுத்துகிட்டு கிளம்புறா. ஜிமின் அப்படியே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ண, ஆப்போசிட்டில் பார்த்தா யூனா கார் போக, ஃப்ராடு இப்போ தான் போகிறா, வேணும்னே பண்ணியிருக்கா நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, யாருடான்னு சொல்லி வந்து ஜிமின் மாம் கேட்க, உங்கள் மருமக யூனா அப்படின்னு ஜிமின் மாம் சிரிச்சுட்டு, பாத்தியா நான் கூட வந்து ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன், திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா உங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் என்னை வந்து உங்கள் அப்பா கூட சேர்த்து வைக்க அவள் வந்துட்டு ஏதோ கோச்சிட்டு போகிற மாதிரி போயிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஜியா கிட்ட சொல்ல, ஜியா குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கா, நல்லா பாவண்டா புள்ள, நல்லா அழுது இன்ஜெக்ஷன் பண்ணப்போ இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஜிமின் டிரைவ் பண்ணிகிட்டே பார்க்குறான், லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ண, ஜிமின் மாம் சாரிடா அப்படின்னு சொல்ல, இனி அப்படி சொல்லாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறான் ஜிமின். அவள் குழந்தைய வந்து அன்லக்கின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, ஜிமின் மாமும் சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி ஜியா, உன்னை பாட்டி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு ஜியா கிட்டேயும் வந்து சாரி கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்கிப் பண்ணால் யூனா போனவ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமில் இருக்கா. ஜிமின் வரான், ஜியாவை வந்து அப்படியே பெட்டில் தூங்க வச்சுட்டு இருக்க. யூனா வரா ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஜிமின் அப்படியே ஃப்ரெஷ் ஆக போக யூனா டச் பண்ணுறா, ஸ்டில் வந்து ஜுரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறா குழந்தைக்கு. இல்லை இப்போ கொஞ்சம் அவள் நல்லா ஆகிடுறா ஜியா, பரவாயில்ல இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தூங்க. மிட் நைட்டு ஜியா அலற சத்தம் கேட்குது யூனாக்கு. எந்திரிச்சு பார்க்க பக்கத்தில் ஜியாவும் இல்லை ஜிமினும் இல்லை. கீழே சத்தம் கேட்க கீழே போகிறா. ஜிமின் கூப்பிட்டுட்டே, ஜிமின்
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போகிறா. அவன் வந்துட்டு கிச்சனில் ஜியா கையில் வந்து அழுதுட்டுருக்கா. அப்படியே வச்சுட்டு அவளுக்கு அந்த ஃபார்முலா பவுடரை வந்து சுடு தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே மில்க் மாதிரி அப்படியே ரெடி பண்ண இவனா வரா. ஜிமினை பார்க்க அவன் அப்படியே கண்ணில் வந்து கண்ணீர் வர தொடச்சிட்டு சரிடா செல்லம் அழாதீங்க, உங்கள் ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜியாட்ட. அப்போ யூனாக்கு வந்து ஆன்ட்டி அங்கிளோட ஞாபகம் வர, எத்தனை வருஷம் அவங்க அவ்வளோ வந்து ஒற்றுமையாக அவங்க லவ்வை வந்து கடைசி வர ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இடையில நான் யாரோ வேற ஒரு வீட்டு பொண்ணு, ஆனால் என்ன சொந்த பொண்ணு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஏன் எனக்கு அந்த வந்து மனசு வர மாட்டேங்குது, நான் ஏன் வந்து இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கேன், அட்லீஸ்ட் ஜிமின்காகவாச்சும் அந்த குழந்தைய வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு யூனா நினைக்கிறா. எல்லாரும் வந்து சொன்னால் அந்த குழந்தை வந்து என்னோடது ஆகிடுமா என்ன, ஆனால் ஒரு குழந்தை மேலே நான் வந்து எப்படி வெறுப்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி யூனா கூப்பிட திரும்புகிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, இங்கே கூடு அப்படின்னு சொல்லி ஜியாவை வாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜியாவை கொண்டு போகிறா. ஜிமின் பின்னாடியே யூனான்னு சொல்லிட்டு போக, என்ன பண்ணுறா, ஏன் வந்து இப்போ குழந்தைய வாங்கிட்டு போகிறா அப்படின்னு, ஏன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் வந்து ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஜியாக்காக அமைதியாக இருக்கான். யூனா கொண்டு போயிட்டு ரூமில் வந்து ஜியாவுக்கு ஃபீட் பண்ண, டோன்ட் வரி இனிமேல் வந்து நீ ஹெல்த்தியாக இருப்ப என்ன, யூனோ வாட், நான் ஒன்றும் வந்து அவ்வளோ கெட்டவ இல்லை உன்னை வெறுக்கிற அளவுக்கு. ஐம் சாரி, எல்லாம் வந்து ஜிமினால், அவன் ஏன் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூனா கேட்டுட்டு, என் மீனா மட்டும் உயிரோடு இருந்தால் உன்னை ஜிமின் அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டான் தெரியுமா, இட்ஸ் ஓகே, எனக்காக ஜிமின் வந்துட்டு நான் பண்ண எல்லாத்தையும் வந்து என்னையும் அவன் வந்து பொறுத்துட்டு விட்டு கொடுத்து போயிருக்கான். என் லவ்வை அவன் வந்து இது பண்ணியிருக்கான். அவனுக்காக அவன் கூட சேர்ந்து அவன் சந்தோஷத்துக்காக மட்டும் உன்னை வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி யூனா வந்து சொல்ல, வாட் எவர், நீயும் பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவள் ஃபீட் பண்ணிகிட்டே குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்படியே ஜியா தூங்கிட்ட பக்கத்தில் பெட்டில் வந்து தூங்க வச்சுட்டு யூனா டோர் ஓப்பன் பண்ண ஜிமின் அப்படியே நகத்தை கடிச்சு நின்றுட்டுருக்கான். என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யூனா வந்துட்டு உண்மையாகவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா குழந்தைய அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்க, யூனா டோர் வந்து ஓப்பன் பண்ணுறா. ஜிமின் பார்க்குறான். என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, இல்லை ஜியா உன் குழந்தை நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். உன் குழந்தை அப்படின்னும் போதே வந்துட்டு இவன் இன்னும் அக்செப்ட் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து இதுக்காக ஃபீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு ஜியா பக்கத்தில் போயிட்டு படுக்கிறான் ஜிமின். யூனாவும் கூட படுத்து தூங்க டைம் ஸ்கிப் பண்ணால் இப்போ யூனா கொஞ்சம் ஓகே ஜியாவை வந்து பார்த்துக்க ஜிமினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஜிமினும் பரவாயில்ல இப்படியே போச்சுன்னா நல்லது, அவள் சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க யூனா அப்படியே ஒரு நாள் வீக் ஆஃபில் ஜியாவை வந்து ஃப்ரெஷ் ஆக்கி ட்ரெஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கா குழந்த கூட. ஓகே சில குட்டீஸ், இங்கே அப்படியே முடிக்கலாம். ஆக்சுவலி ஐம் நாட் இன் லைக் மூட், ஐம் ஸோ சாரி. இன்றைக்கி வீடியோ போகணுமே அப்படின்றதுக்காக போட்டேன். ரியலி இன்றைக்கி பெரிய சொதப்பல். இன்னும் ஐம் ஸோ சாரி, ரியலி ஐம் ஸோ சாரி. ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், ஒரு மெயின் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அந்த ஒர்க் ப்ரெஷரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஆக்சுவலி காலையில் இன்னும் ஒரு பெரிய இது சொல்லணுன்னா, நேற்று 2 வருஷமாக வெயிட் பண்ணேன் கம்பேக்காக. 2 வருஷமாக பிங்க் வேணும் அந்த பிங்க்கோட கம்பேக்காக வெயிட் பண்ணேன். அது நேற்று அந்த பாட்டி கேட்டுட்டு எனக்கு நேற்று சுத்தம் மூட் ஆஃப் ஆயிடுச்சு. அது வேறு வந்து ஒரு இந்த வீடியோ போடலாம், ரிவ்யூ வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து செம்ம வேறு லெவலுக்கு என்னோடய டென்ஷனெல்லாம் அதில் கொட்டி தீர்த்துட்டேன். கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி, நான் ஒரு பிளிங்காக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து சேனலை ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு நான் பேசி வச்சுருந்தேன். ரொம்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட், ரொம்ப இல்லை, பட் அந்த லிரிக்ஸ் மட்டும் டிசப்பாயிண்டட். மற்றபடி வேறு லெவல் தலைவிங்க, வேறு லெவலில் இருந்தாலுங்க 4 பேருமே. ஐ லவ் தெம். ஜிசு லவ் யூ செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ரோஸே அவங்களோட இதுவாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. கான்செப்டே இல்லை, கதையே இல்லை, அந்த சாங்கில் கதையே இல்லை, கான்செப்டே இல்லை. என்னென்னவோ ஸ்னோ ட்ராப்புக்கு ஸ்டாப் ட்ராப் இதை சும்மா கலாய்ப்பாங்க தெரியுமா நம்ம ஊர்லலாம்.
இந்த கலக்கப்போது யார் காமெடியிலலாம் வரும் தெரியுமா, ஒன்றும் இல்லை, என்ன ரைமிங் காமெடிலாம் போடுவாங்களா, அது மாதிரி ஸ்னோ ட்ராப்புன்னு சொல்லி ஜிசு சொல்லுவாங்களா, ஸோ சாரி ஸ்னோ ட்ராப்பில் ஜிசு நடித்தாங்களா, அதுக்கு வந்துட்டு ஸ்டாப் ட்ராப் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம லிசாவோடைய டாலர் அது. ஆனால் அதுலேயும் நான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்டை ரெடி பண்ணேன். எப்படி வந்து இந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஜிமினோடது வித் யூ ஸ்டில் வித் யூ இது வந்து நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஸ்டில் வித் யூ லிரிக்ஸில் வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருப்பேன்ல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் இருக்கும், ஒரு பீச் சைடில் வந்து அவள் நடந்து போகும்போது கீழே வந்து கால் தடம் இருக்கும், கடைசியில் பார்த்தா அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்துருப்பார், அவர் தான் கூட பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன்ல அந்த ப்ளூ இதுக்காக. அது மாதிரி வந்து இதுலேயும் நான் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டோரி வந்து நான் இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் கஷ்டப்பட்டு இது பண்ணேன். பட் அதெல்லாம் வந்து நான் பேசி வச்சுட்டு ஒரு 20 மினிட்டுக்கிட்ட ஆகிடுச்சு. சரி எடிட் பண்ணலான்னு ஒரு வாட்டி நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்கலான்னு போனால் ரொம்ப வந்து என்னுடைய வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்க மக்களே. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம வேறு ஏதாவது நல்லதாக பண்ணி போடுவோம், ப்ரைஸிங் வீடியோவா. அஃப்கோர்ஸ் லிரிக்ஸ் மட்டும்தான் அதில் குத்தம், வேறு எதுவுமே குத்தம் இல்லை. பட் அதான மெயினு ஒரு சாங்குக்கு மியூசிக் இதெல்லாம் வந்து எவ்வளவோ அதே மாதிரி லிரிக்ஸும் மெயின் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து இவங்க தப்பு பண்ண, அதுவும் 2 வருஷம் கழித்து இது எதுக்கு, இந்த குப்பை ப்ராடக்ட் எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த இதையே நான் 20 வாட்டிக்கிட்டையாவது நான் பார்த்துருப்பேன். ஏன்னா 10-15 வாட்டி ரிவ்யூக்காகவே பார்த்தேன், எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு, இதில் என்ன இருக்குன்னு அடுத்தடுத்து தேடுறதுக்காக பார்த்தேன். பட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்து வேறு லெவல், பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹூ ஆல் ஆர் அக்ரி வித் மீ, யாரெல்லாம் பிளாக் பிங்கோட பிங்க் வெனம் சாங் பார்த்துட்டீங்க, அந்த சாங் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ புரிஞ்சிருக்குன்றத மெயினாக எனக்கு சொல்லுங்கள், ஓகேயா. ஸோ ஒய் ஐ எம் ஸ்டாண்டிங் கேபாப்னா அதுக்கும் ரீசன் வந்து இதுதான், தரமாக இருக்குது சாங்ஸ் எல்லாம் இங்கே இருக்க எல்லாமே. அதனால் வந்துட்டு அதான் நான் வந்து கேபாப் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பாட்டு கூட நான் கேட்குறது கிடையாது, இதுதான் கேட்டுட்ருப்பேன். அப்படி இருக்கும்போது இது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன வலி தெரியுமா, மன வேதனை, அதுவே பாதி டிப்ரெஷன். எனக்கே இப்படி இருந்துச்சுன்னா உண்மையான பிளிங்ஸுக்கெலாம் எப்படி இருக்கும். ஓகே பாய் ஜெல்லகுட்டீஸ், அன்யாசியோ, அன்யாங், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை மன்னிச்சிருங்க. நான் கண்டிப்பாக நிறையா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேனே தவிர கொஞ்சோன்னு தான் வந்து கதை சொல்லியிருக்கேன். மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.